டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில இண்டெக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இண்டெக்ஸஸுமே நம்ம எதிர்பார்த்த ஒரு டேரக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. ஒரு கன்சல்டேஷன் தான் கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம். ஒரு 1.25 வருஷமாக அந்த சைட்வேஸ் போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் இந்த கன்சல்டேஷனுக்குள்ளே வந்தாலுமே நம்ம எதிர்பார்க்குறது சைட்வேஸ் தான். அதே தான் நடந்துட்டுருக்கு. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டன்லேருந்து வந்து சப்போர்ட் கிட்ட வந்திருக்காங்க. தென் சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் டவுன் நடக்கும். அட் த சேம் டைம் இந்த ட்ரெண்ட் லைனையோ இல்லை இந்த ட்ரெண்ட் லைனையோ சப்போர்ட் எடுக்குன்னு சொன்னோம். எக்ஸாக்டாக ஃபஸ்ட் லைனே நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கன்சல்டேஷனுக்குள்ளேயே வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் டேட்னுடைய லெவலுக்குள்ளேயே தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்மளுக்கு ட்ரேட் ஆகிருக்கு. இது மேஜராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இதை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு அதனுடைய ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது அதனுடைய ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கும்போது அந்த பர்டிகுலர் ப்ரீவியஸ் கேண்டில் எந்த ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆச்சோ அந்த பெரிய கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகும்போது அடுத்த ரெசிஸ்டன்ட்டையும் அதனுடைய லோ பிரேக் ஆகும்போது அடுத்த சப்போர்ட்டும் நம்மளுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ரெட் கேண்டிலுடைய லோ பிரேக் ஆச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய கேப் தான் அடுத்த சப்போர்ட். அதே மாதிரி இதனுடைய ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த கன்சல்டேஷனுடைய ஹை தான் அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு பீக் பாயிண்ட்டை கொடுத்துருக்கு இல்லைங்களா, அது கிட்டத்தட்ட கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. அப்போ அது ஒரு இன்டர்மீடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்மளுக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சொல்கிறது. இது ஆக்சுவலாக வந்து நான் லாஸ்ட் ஃப்ரைடே நான் கொடுத்த ஒரு வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, மண்டே எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. நான் கொடுக்கக்கூடிய வியூ ஐடியாஸ், அதாவது வந்து மார்க்கெட் எந்த மாதிரி டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் பேஸ்டு ட்ரேட் தான். நம்ம வந்து ஸ்விங் அப்படிங்கும்போது ஜென்ரலாகவே அது ஒரு மாதமோ இல்லை ஒரு 3 மாதமோ அதை பேஸ் பண்ணி என்னுடைய அனாலிசிஸ் தான் இருக்குமே தவிர அடுத்த நாள் நம்மளுக்கு எப்படி ஓப்பன் ஆகும், அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரேட் அடுத்த நாள் எப்படி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த மேஜராக சொல்கிறது இல்லை. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 2-3 நாட்கள் பேட்டர்னை பேஸ் பண்ணி அதில் ஏதாவது ஒரு ஃபார்மேஷன் நடந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடிலாம். அந்த மாதிரி தான் இப்போ சொல்கிறது. இந்த ரெட் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இப்போதைக்கு நம்மளுக்கு மாறி இருக்கு. அதுக்கான காரணம் இன்னைக்கான ட்ரேடிங் டே தான். இதை நான் ஃப்ரைடே உங்களுக்கு சொல்லலை. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்குங்கிறது கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் நடந்துருச்சு அப்படின்னா அதனுடைய மூமெண்ட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. அடுத்ததா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு 5 கேண்டில் ஒரே இடத்துல ஃபார்ம் ஆச்சு. அந்த 5 கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் தான் இப்போ இருக்கக்கூடிய சப்போர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 கேண்டிலுடைய ஒன்றா க்ளோசிங் ப்ரைஸாக இருக்கலாம். க்ரீன் கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா ஓப்பனிங் ப்ரைஸ், ரெட் கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ், இல்லை அதனுடைய லோயஸ்ட் ப்ரைஸ். இந்த ரேஞ்சு கூட நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கிற சான்சஸ் இருக்குது. அது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும். தென் அந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ஜோனுடைய டாப் லெவல், இன்டர்மீடியட் லெவல் அண்ட் ஆல்சோ பாட்டம் லெவல் எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஜோனே கொஞ்சம் பெரிய லெவலில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுடைய பாட்டம் இருக்கிற லெவலில் இருந்து இதனுடைய டாப்பை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 700 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனே நம்மளுக்கு இருக்கிறதுனால அதுவே ஒரு பெரிய ரேஞ்ச் தான். அப்போ இந்த ரேஞ்சில் எங்கேயாலும் நமக்கு சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்னால் சொல்ல முடியும். அடுத்ததாக இன்றைக்கி மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக, அதை நிஃப்டி வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து நிஃப்டி ஐடி தான். ஸோ நிஃப்டி ஐடி நல்ல ஒரு அப்மூவ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். கரண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய 24th ஜூலை கேண்டிலுடைய ஹை ப்ரைஸ், அந்த ஹை ப்ரைஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. தென் அதை பிரேக் பண்ணி அதுக்கு முன்னாடி இன்னொரு கேண்டில் இருக்குங்களா அதனுடைய ஹையையும் பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சாதான் ஃபர்தர் மூவாக நம்மளால் வந்து ஐடியில் எதிர்பார்க்க முடியும். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக்லேருந்து ஃபால் ஆகும்போது எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட ஒரு பாட்டம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அந்த சப்போர்ட்டுங்கிறது இதை தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆகும்போதே என்னுடைய வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஆக்சுவலாக அந்த கேப் நம்மளுக்கு ஃபில்அப் ஆயிருக்கு, அதனால ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். இதுவே ஒரு நல்ல லெவல் தான். ஏன்னா நம்மளுக்கு இந்த பாட்டம் வரைக்கும் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மூவ் தான். ஏன்னா நம்ம வந்து பீக்கில் இருக்கும்போது, அதாவது பீக் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 43,000 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நான் சொன்னது இந்த ஜோனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 43,000லேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 34,250 வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ இதை விட ஒரு பெரிய ஃபால் நம்ம வந்து எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி நல்ல ஒரு லெவலுக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. பர்டிகுலராக இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் ஹெவிவேட் ஸ்டாக்கை பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி அது நல்ல பீக்லேருந்து ஃபால் ஆக ஆரம்பிக்கும் போது எது ஒரு பெஸ்ட் லெவல்னு சொல்லுமோ அந்த லெவலை ரீச் பண்ணி கொஞ்சம் நாட்கள் அங்கேயே நின்றுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்மூவ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது அப்மூவ் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இனி நான் வந்து அந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன மூவ் தான் கொடுத்துருக்கு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டில் இருக்கும்போது அது ஏன் நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம். இனியும் வந்து ஒரு 100 பாயிண்ட் ஒரு 150 பாயிண்ட் லோயர் லெவலில் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கலாம் இல்லையா. அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ ஒரு ஏற்றம் வந்துருச்சு, திரும்பவும் வந்து அந்த லெவலுக்கு கீழே போகாது அப்படிங்கிறத நம்மளால் கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல சப்போர்ட், அந்த சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இனியும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்மிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னுடைய சேனலை ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட்டு இந்த எஃப்எம்சிஜி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த மூவ்ங்கிறது இதை சப்போர்ட் லைன் இதை ரெஸ்டன் லைன் எதிர்பார்த்தோம், அதுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதனுடைய ரேஞ்ச் பிரேக் ஆகட்டும், சப்போர்ட் பிரேக் ஆனாலும் அடுத்த சப்போர்ட் நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஒரு ஃபர்தர் மூவ் இந்த இடத்துல எதிர்பார்க்க முடியும். இனியும் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கட்டாக நம்மளுக்கு பிரேக் ஆகவே இல்லை. அடுத்ததாக சார்ட்லேருந்து வெளியில் வந்துட்டோம், திரும்ப உள்ளே போய்க்கலாம். ஆக்சுவலாக மவுஸ் ப்ராப்ளம் நினைக்கிறேன், டபுள் கிளிக் ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டு அதுவே எக்ஸிட் ஆயிடுது. அடுத்ததாக ஃபார்மா. ஸோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃபார்மாவில் ஒரு ரிவர்சல் மேபி வரலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள் தான் இருக்கேன். ஈவன் தான் நான் வந்து யூஎஸ் ஸ்டாக்கை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த வீடியோலையும் நான் டிஸ்கஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் அந்த 2 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நேம் எதுவும் நான் மென்ஷன் பண்ண விரும்பல, மென்ஷன் பண்ணால் அது ரிஸ்க்காக போயிடும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நான் அந்த 2 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக் தான், ரெண்டுமே யூஎஸ் ஸ்டாக்ஸ். ஸோ அதில் நல்ல ஒரு ஃபால் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ரிவர்சல் கொடுக்கறதுக்கான இண்டிகேஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட அந்த பாட்டமுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். அதை பார்க்கும்போது அதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபால் வந்துருக்கு. கிட்டத்தட்ட 2 ஸ்டாக்லையும் நல்ல ஒரு ஃபால். பட் நம்ம இந்தியன் ஸ்டாக்ஸில் நான் ஃபோக்கஸ் பண்ண அந்த ஸ்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நல்ல ஃபாலாக இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் பல மாதங்கள் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபார்மா இண்டெக்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ரிவர்சலை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தோணுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸுமே எனக்கு கொஞ்சம் ரிவர்சலில் கொடுக்கலாம் அப்படிங்கிற தாட்டுக்குள்ள தான் இப்போதைக்கு நான் இருக்கேன். இதை நான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா யூஎஸ் ஸ்டாக்கில் வந்து அந்த ரிவர்சல் சைனை பேஸ் பண்ணி மட்டும் தான் நான் சொல்கிறேனே தவிர வேறு எதை பேஸ் பண்ணியும் சொல்லலை. பட் ஒருவேளை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியனில் இருக்கக்கூடிய ஃபார்மா ஸ்டாக்ஸ் உங்களுக்கு டேரிஃப் வந்துருச்சு அப்படின்னா மேபி இந்தியன் ஸ்டாக்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. பட் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நான் ஓவரால் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்மா ஸ்டாக்கையும் பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குறது இந்த ட்ரெண்ட் லைனை ஒரு ரெஸ்டண்ட்டாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம இந்த அப் மூவ் வரும்போது எதிர்பார்த்தோம், எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு, திரும்பவும் அதே தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக நம்மளுக்கு ஃபார்மாவில் நம்மளுக்கு நல்ல ஒரு அப் மூவ் வரணும் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் லைன் இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வைக்கணும். அட் த சேம் டைம் இதனுடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கு மேலேயும் ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா தான் நம்மளால் வந்து ஒரு ஃபர்தர் அப்சைட் பொட்டன்ஷியல் இந்த இடத்துல எதிர்பார்க்க முடியும். ஏன்னா அது ஒரு ரெஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அடுத்ததாக நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் நம்மளை இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ள தான் இருக்கேன் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இருக்கக்கூடிய மூமெண்ட் நம்ம பார்த்துக்கலாம். கரெக்டாக கன்சல்டேஷனுடைய ஹை கட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி 500ம் அதே கன்சல்டேஷனுடைய ரெஸ்டண்ட்டை ரீடெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இன்றைக்கி பர்டிகுலராக இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கேண்டில் தான் இன்றைக்கி ஃபார்ம் ஆயிருக்கு. காரணம் வந்து ஒரு கேப் அப் ஆயிருந்தது, அதனால தான். அடுத்ததாக சென்செக்ஸ் உங்களுக்கு இது எப்படி வந்து நிஃப்டி மூவ் ஆச்சோ சிமிலர் அதே ஒரு மூமெண்ட்டில் தான் உங்களுக்கு சென்செக்ஸும் மூவ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சைட் கேண்டில் தான் இன்றைக்கி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப். ஸோ மிட் கேப் நம்மளுக்கு நல்ல ஒரு ட்ரெண்ட்லைன் பிரேக் அவுட் கிடச்சிது. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது வரல. மற்ற இண்டெக்ஸ்லாம் ஃபால் வந்துருச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பீக்கினுடைய லெவலில் தான் கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிறதுக்கான காரணம் இங்கே இருக்கக்கூடிய அந்த நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, இந்த 11th ஜூலை கேண்டலுடைய பாட்டம் அது ஒரு ரெஸ்டன்ட்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அதை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சைட்வீஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அடுத்ததாக ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த ட்ரெண்ட்லைன் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிறது கிளியராக தெரியுது பாருங்கள். இந்த ட்ரெண்ட்லைன் நம்ம எப்போயோ மார்க் பண்ணோம், இங்கே பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கிளியராக அந்த லைன் கிட்ட வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளுக்கு 21 ஆகஸ்ட் அதனுடைய ஹை பிரேக் ஆகணும். அதனுடைய ஹை பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு இது ட்ரெண்ட் பிரேக் அவுட்டையும் எடுத்துக்க முடியும். அட் த சேம் டைம் ஒரு ரெஸ்டாரண்ட் பிரேக் அவுட்டாகவும் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்பில் ஒரு மூவ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியுது. அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் அந்த கன்சல்டேஷனுடைய ஹையை எக்ஸாக்டாக ரீடெஸ்ட் பண்ணலை, பட் இருந்தாலும் நல்ல ஒரு ஃபாலோ கொடுத்து அதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. தென் டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அந்த க்ரீன் கலர் லைன் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போ இருந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லைனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த பீக்கில் இருந்து நம்ம ஒரு ஃபாலை எதிர்பார்த்தோம். அப்போ நம்ம மார்க் பண்ணது அந்த ரெசிஸ்டன்ட் லைன். அந்த ரெசிஸ்டன்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இந்த பாட்டம் நம்ம எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து நல்ல ஒரு மூவ் கிடச்சிது. இப்போ வரைக்கும் அந்த பிரேக் பண்ண முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூலை மந்த்லேருந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு பிரேக் ஆகிருக்கு. ஸோ அப்போ டவ் ஜோன்ஸில் ஒரு நல்ல ஒரு மூவ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இப்போ இந்த லைன் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததாக நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த சென்ட்ரல் லைனை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து நமக்கு லாஸ்ட் 2 டேஸாக ஹோல்ட் ஆச்சு. பட் அகைன் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நல்ல ஒரு அப்மூவ் நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த சென்ட்ரல் லைன் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்மளுக்கு இனியும் வந்து ஒரு அப்சைட் பொட்டன்ஷியலாக ஒரு ஆஃப் மூவ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட் லைன் ரீச் ஆக சான்சஸ் இருக்குது. S&P 500 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரீச் ஆகலை. காரணம் வந்து உங்களுக்கு நாஸ்டாக்ல ஒரு சப்போர்ட் ரீச் ஆனதுனால அங்கேருந்து ஒரு அப்மூவ் வந்துச்சு. அட் த சேம் டைம் உங்களுக்கு S&P 500லையும் அதுக்கான ஒரு அப்மூவ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஒருவேளை இந்த லைன் நம்மளுக்கு ரீச் பண்ணுச்சுன்னா ஒரு சப்போர்ட்டாகவும், இந்த லைனை ரீச் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ட்டாகவும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக
ஓல் சைட்வேஸ் தான். இந்த ஜோன் நம்மளுக்கு பிரேக் பண்ணட்டும். எந்த டைரக்ஷனில் பிரேக் பண்ணதோ அந்த டைரக்ஷனில் உங்களுக்கு மூவ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஒருவேளை டவுன் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வராது அப்படிங்கிறத என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. ஏன்னா இந்த ஜோன் நம்மளுக்கு இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததாக சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண ட்ரெண்ட் லைனை கிளியராக பிரேக் பண்ணிட்டாங்க. பட் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு அப்பமும் எதிர்பார்த்துருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெண்ட் லைனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இன்னைக்கான ஹை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதனுடைய ட்ரெண்ட் லைனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ரெசிஸ்டன்ட் தான். இனி அடுத்ததான் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ட் ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பராக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடை பொறுத்த வரைக்கும் க்ரூட் வந்து நம்மளுக்கு இங்கே நான் டிஸ்கஸ் பண்ணது 8th ஆகஸ்ட் கேண்டலுடைய ஹை பிரேக் ஆகணும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இனியும் பிரேக் ஆகலை. இன்றைக்கி மேபி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணலாம். பட் அதனுடைய ரெஸ்டண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரெஸ்டண்ட் அப்படிங்கிறது ப்ரீவியஸாக இந்த கன்சல்டேஷனுடைய சப்போர்ட் நம்மளுக்கு கரெக்டாக ரெஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்து நமக்கு என்னைக்கு வேணாலும் ஃபால் வரலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே க்ளோசிங் வைக்குது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதை நான் உங்களுக்கு அதை க்ளோசிங் வச்ச உடனே அதனுடைய பேட்டர்ன் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ மட்டும் தான். அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.